எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான். ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை. அல்லாஹுடைய ரிஸ்க், அல்லாஹுடைய முடிவு என்பது ரிஸ்கில் அல் ஹக்கீம், அவன் நீதியானவன். எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார். அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறை கூறியவராக மாற மாட்டார். அல்லாஹுடைய ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹக்கீம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹக்கீம், அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம், அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் அதில் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று. அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா, அல்லாஹ்விற்கு தெரியும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்தால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று. அதனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை. இந்த நம்பிக்கையில், இந்த அடிப்படையில் அல்லாஹ்வை புரிந்தவர்கள் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வல்லாஹு யஅலம், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன். வஅன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள்.